எப்படி அவங்க கிட்ட மாட்டினாங்க? அவன் பைத்தியக்கார மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். பாரதிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, பாரதி அவங்கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். அவன் மிரட்டலுக்கெல்லாம் பயந்து நான் எந்த ஆக்ஷன் எடுக்காம இருந்தேன்னா அவன் என்கிட்ட இருந்து போனையும் அந்த வீடியோ வாங்கிட்டு பாரதி ஏதாவது பண்ணவும் பயப்பட மாட்டான். உடனே என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி என்ன பண்றதுன்னு கேட்கணும். சொல்லாதி. அண்ணன்பா, பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த ராஸ்கல் பாரதியை கடத்திட்டான். ஆதி, நீ பதட்டப்படாத. பாரதிக்கு எதுவும் ஆகாது. நீ உடனே கிளம்பி கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துடு. நானும் வந்துடுறேன். அவன் கால் பண்ண நம்பரை ட்ராக் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆதி எதுக்கு இப்போ இவ்ளோ அவசரமா, அதுவும் டென்ஷனா வெளியே போறாரு? என்னவா இருக்கும்? ஹலோ மித்ரா, தோர அந்த பாரதியை தூக்கிட்டான். இப்போ பாரதி அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கா. சூப்பர் மேடம், இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நான் சந்தோஷப்படுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நாம நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்கணும். சரியா? ஆதி எங்க இருக்கான்? ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி இப்பதான் ரொம்ப டென்ஷனா எங்கேயோ கிளம்பி போனாரு மேடம். பாரதியை கடத்தின விஷயத்த தோர ஆதி கிட்ட சொல்லிருக்கான். அந்த டிராப்ப வச்சுதான் ஆதி கிட்ட இருந்து துரையோட போனையும் அந்த வீடியோவையும் துரை வாங்க போறான். நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, பட் ஆதிக்கு சர்வேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் சாதாரண ஆள்லாம் கிடையாது. என்னையே ஒரு தடவை ஆதி கிட்ட நல்லா மாட்டி விட பார்த்தான். அவனை வச்சு ஆதி ஏதாவது மூவ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. புரியுது. ஆனா ஆதியால இப்ப எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா துரை கரெக்டா பிளான் பண்ணி ஆதியை டைவர்ட் பண்றதுக்கு ஸ்கெட்ச் போட்டுட்டான். அந்த ஆதியால துரையை நெருங்கவே முடியாது. சரி, இதை விட உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. இன்னைக்கு துரைக்கும் பாரதிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நீ சுதாகரை கூட்டிக்கிட்டு உடனே நான் அனுப்புற லொகேஷனுக்கு போ. என்ன மேடம் சொல்றீங்க? நடக்க போற விஷயத்தை தான் சொல்றேன். லொகேஷன் அனுப்புறேன். 2 பேரும் உடனே கிளம்பி வாங்க. பாரதி, என்னையோட ஆட்டம் மொத்தமா முடிய போகுது. உன் கழுத்துல தூர தாலி கட்டுற கண்கொள்ளா காட்சிய நான் பார்த்தே ஆகணுமே. இதோ இப்பவே கிளம்புறேன் பாரதி. என்ன மித்ரா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. நான் இப்ப சொல்ல போற விஷயத்த கேட்டா நீயும் சந்தோஷப்படுவேனா? நீ முதல்ல கிளம்பு. நான் உனக்கு செம்மையான சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன சொல்ற மித்ரா? அட கிளம்புடா, போற வழியில நான் எல்லாத்தையும் சொல்றேன். சரி, நீ இங்கே இரு. Okay, நான் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சீக்கிரமா ஃபைண்ட் அவுட் பண்ணு. ஓகே, வாதி. சர்வேஷ், அந்த ராஸ்கல் தோர பாரதி கடத்தி வச்சுக்கிட்டு அவனோட போனையும் அவன் பேசின வீடியோவையும் கொடுத்தாதான் விடுவேன்னு மிரட்டுறான். ஆதி, நீ முதல்ல பதட்டப்படாம இரு. அவன் எங்க போயிட முடியும்? எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த போனையும் வீடியோவையும் உன்கிட்ட வாங்குறதுக்காக இன்னொரு இடத்துக்கு வர சொல்லி அவன் கால் பண்ணுவான்ல. அந்த டைம்ல அவன் கால் எங்கிருந்து வருதுன்னு பார்த்துட்டு கரெக்டா லாக் பண்ணிடுறேன். எனக்கு என்னமோ அவன் மேல டவுட்டா இருக்கு. அவன் என்கிட்ட அவனுக்கு எதிரான எல்லா ஆதாரத்தையும் அவன் கலெக்ட் பண்ணிக்கிட்டு பாரதி ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயமா இருக்கு. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு மோசமானவன். டோன்ட் வரி ஆதி, அப்பெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. நீ நிறைய யோசிக்காத. நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? பாத்துக்கலாம், விடு ஆதி.
அவனோட நம்பருக்கு ஒரு புது நம்பர்ல இருந்து கால் வருது. அவனாதான் இருக்கும். ஆதி, கால் அட்டன் பண்ணி பேசு. அவங்கிட்ட 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் விடாம பேச்சு கொடுத்துக்கிட்டே இரு. அதுக்குள்ள அவன் லொகேஷனை நான் ட்ரேஸ் பண்றேன். அவன் எந்த ஏரியால இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த நம்பர் இருக்கிற லொகேஷனுக்கு ஸ்ட்ரைட்டா போய் அவனை பிடிச்சிடலாம். ஓகே ஓகே. ஹலோ, சொல்லுடா துரை. ஆதி, நான் துரை இல்ல, அவர்கிட்ட வேலை பார்க்கறவன். ஓகே, நான் துரை கிட்ட பேசணும். ஏன் துரை என் கூட எல்லாம் பேச மாட்டீங்களோ? அவரெல்லாம் பேச மாட்டாரு. ஆமா, அண்ணாச்சியோட போன் நீ வச்சிருக்கியாமே, அந்த போனையும் ஏதோ ஒரு வீடியோ இருக்காமே, அதையும் எடுத்துட்டு பூந்தமல்லி கிட்ட வா. எதுவும் கோக்குமாக்கு வேலை பண்ணாம வந்துரு. எத்தனை மணிக்கு வரணும்னு கேளு. எத்தனை மணிக்கு வரணும்? ஏய், என்ன நக்கலா? நான் வேணா ஐயர்கிட்ட கேட்டு ஒரு நல்ல நேரம் பார்த்து சொல்றேன். அப்புறம் பொறுமையா வரியா? எத்தனை மணிக்கு வரேன்னு கேக்குறான். ஆளை பாரு, உடனே கிளம்பி வாயா. நான் இன்னும் அரை மணி நேரம் தான் ஸ்பாட்ல இருப்பேன். லேட் பண்ணிட கூடாது. இத பாரு, உன் கூட யாரும் வரக்கூடாது. நீ ஒன்றையா வரணும், புரியுதா? அவன் சொன்னதை கேட்டல்ல, பூந்தமல்லிக்கு வர சொல்லியிருக்கான். பூந்தமல்லியா? பூந்தமல்லி லொகேஷனா காட்டுது? அதான் காட்டுது சார்.